கணவன் சொந்த கணவன் மனைவியை அடிச்சு கொலை செய்திருக்கிறார். வவுனியால் அந்த சம்பவம் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் மனைவி கணவனை அடிச்சு கொலை செய்தாங்கன்ற ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சிச்சு. பாருங்கள், இந்த சமுதாயத்துல ஒரு உயிரை ஒரு சும்மா சர்வ சாதாரணமா கொலை செய்யறாங்க. இந்த காணொலியில கதைக்க போறது முழுக்க முழுக்க எக்கச்சக்கமான கொலைகள் நடந்திருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மனுஷருக்கு இன்னொருத்தர் உயிர் எடுக்கிறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. இது என்ன நடந்திருக்குண்டா, வவுனியால ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன வாய் தகராறு, சின்ன பிரச்சனை. இப்ப இந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லாம யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா? ஏன் பிரச்சனையே இல்லாம எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரீதியில பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையை நாங்க கதைச்சோ இல்லைண்டா வாய்த்தக்கப்பட்டோ ஏதோ ஒரு ரீதியில முடிச்சு கொள்ளணும். ஆனா கொலை செய்யற அளவுக்கு போக கூடாது. அப்ப அந்த குடும்ப தகராறுல கணவனுக்கு மனைவிக்கு வாய் தகராறு அந்த வாய் தகராறு அப்படியே டெவலப் ஆகி இன்றைக்கு காலையில கணவன் பயங்கரமான மோசமான ஆயுதத்தால மனைவியை அடிச்சு கதையை முடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த நிமிஷம் அந்த அக்கா உயிரோட இல்லை. அவங்களுக்கு 37 வயசு. யோசிச்சு பாருங்க. அப்ப காவல்துறை இதுவரைக்கும் விசாரணையில கணவன் தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறேன் என்று தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இதுல நான் இப்ப இந்த காணொலியில ஏகப்பட்ட இது போல விஷயத்தை தான் கதைக்க போறேன். இப்படி நிறைய விஷயம் நடந்திருக்குது. ஆனா எனக்கு என்ன தோணுதுண்டா, இப்ப நான் திருமணம் பண்ணல, ஆனாலும் நாங்க நிறைய குடும்பங்களை சந்திக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப எனக்கு என்ன தோணுதுண்டா, ஒரு கணவன், அதாவது மனைவி தவறு பண்ணி இருந்தா கூட கணவன் ஒரு பெருந்தன்மையா சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஆனா இப்ப இருக்கிற சமுதாயத்துல நிறைய விவாகரத்து, கணவனும் அனுசரிக்கிறது இல்லை, மனைவியும் அனுசரிக்கிறது இல்லை. இப்ப திருமணம் பண்றவங்கலாம் 3 மாசம் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆகுறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கண்கூடா நாங்களே பார்க்க கிடைக்குது. அப்ப அந்த கணவன் மனைவியை அடிச்சு கொண்டிருக்கிறன்றதை பார்க்கும்போது கேட்கும்போது எவ்வளோ மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. அந்த அக்கா தன்னுடைய அம்மா அப்பா சொந்தங்கள் உறவுகளை எல்லாம் விட்டு போட்டு கணவனை நம்பி வாழ்நாள் பூரா வாழ்றதுக்கு வந்திருப்பாங்கன்னு. ஆனா இப்படி நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? பிரச்சனை வரும், கட்டாயம் பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை வருதுன்றதுக்காக தன்னுடைய உயிரே போகும்னு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. என்னதான் பிரச்சனை நடந்திருந்தாலும் கணவனோட கடைசி வரைக்கும் ஒரு பெண் இருக்கிறாங்கண்டா, அதுக்காவது இதுக்கு மேல எனக்கு கதைக்கிறதுக்கு தெரியலையேண்டா எனக்கே கொஞ்சம் அது கவலையாதான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல தன்னுடைய சொந்த காதலிக்கு படு பயங்கரமா கத்தியால குத்தி படு மோசமான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் காதலன். அது மட்டும் இல்ல, அந்த காதலியோட சேர்த்து இன்னும் ஒரு நபருக்கு படு பயங்கரமா கத்தியாலையெல்லாம் குத்தி படு பயங்கரமா மோசமான ஒரு ஃபைட் மாதிரி, சண்டை மாதிரி நடந்து அந்த நபர் உயிரோட இல்லை, இறந்துட்டு இந்த சம்பவமும் நேத்து நடந்திருக்குது. அப்ப இது என்னன்னு பார்க்க போனோம்னால், இது கொழும்புல வெளிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனா சரியான பிரச்சனை எனக்கு தெரியல. ஆனா தன்னுடைய சொந்த காதலி, அதே மாதிரிக்கு அந்த காதலன், இன்னொரு நபர், 3வது நபர் போல இருக்கு. அவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு ப்ராப்ளம், ஒரு வாய்த்தக்கம் வந்திருக்குது போல. அந்த வாய்த்தக்கம் இவர்களால கதைச்சு பேசி முடிச்சு கொள்ள முடியாம அடிபடி ஃபைட் கடைசியில காதலிக்கும் படு பயங்கரமா கத்தியால காதலன் குத்தி அவருக்கும் அந்த காதலியோட இருந்த இன்னொரு நபருக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனையாகி அந்த நபர் பெரிய அளவுக்கு காயமாகி அவரை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துச்சு. இப்போ அந்த காதலன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். இப்போ அந்த போன உயிர் வரப்போறது இல்லைன்னு. இது மட்டுமல்ல, இப்படி அடுக்கடுக்க எக்கச்சக்கமானது இருக்குது. மறுபடியும் இலங்கை நாட்டில் இது போல சம்பவங்கள் திரும்பியும் மறுபடியும் தொடங்கிருச்சு. அதே போல கொழும்புல கொட்டாஞ்சேனையில அங்கேயும் இதே போல ஒரு சம்பவம் கூட நடந்திருக்குது. 5ஆம் ஒழுங்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இப்ப ஒரு நாள் 2 நாளைக்கு முதல் ஒரு நபரை பாத்தீங்கன்னா பட்டு பயங்கரமா கத்தியால குத்தி ஒரு சம்பவம் கூட நடந்தா அந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிச்சு அவர் உயிரிழந்துச்சு. அப்ப இதனுடைய பிரச்சனை என்னன்றது இன்னும் முழுமையா தெரியல. அந்த சிசிடிவி காணொலி எல்லாம் இப்ப வெளியாகி இருக்குது. அதுல அந்த சம்பந்தப்பட்ட நபரையும் அடையாளம் கண்டுட்டாங்க. அவர் யாருன்னு பார்க்க போனா அந்த ஒரு கடைக்கு முன்னுக்கு இரவு நேரத்துல போகும்போது ஒரு திட்டமிட்டு செஞ்ச மாதிரிக்கு தான் அந்த சம்பவத்தை செய்திருக்கிறாங்க. அப்ப அந்த நபர் உயிரிழந்துட்டு. இது கொழும்புல கொட்டாஞ்சேனையில் 5ஆம் ஒழுங்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நடந்திருக்குது. அப்ப அந்த குற்றவாளி யாருன்னு விசாரணை செய்யும் போது அங்க ஒரு பர்ஸ்
ஒரு பேர்ஸ் ஒன்று ஒரு 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 பணப்பை ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதில் எல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த குற்றவாளியினுடைய அந்த பணப்பை என்று தெரிய வந்திருக்குது. அவர் அந்த இடத்துல இருந்து பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று தெரிய வந்து அவரினுடைய வயது 28 வயது. அப்போ அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்னென்றால், பாருங்கள், ஒரு நபரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டு அந்த சம்பவத்தையும் செய்துட்டு அவர் தப்பிச்சு போகும்போது அவரினுடைய பணப்பையை தவற விட்டுட்டு போயிருக்கிறேன். இப்படித்தான் இருக்கிறாங்க நாட்டில். ஒரு தவறு செய்தா கூட அந்த தவறுலையும் வடிவேலு போல வந்து மாட்டிக்கொள்ற மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் மாட்டினால்தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் எப்படியும் கைது பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நாட்டில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறையில் 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் போகிற ஒரு மாணவி, ஒரு மகள் ஒருத்தவங்க தவறான முடிவெடுத்து, அதாவது கிட்டத்தட்ட தீக்குளிக்கிறேன்னு சொல்லலாம், அப்படி ஒரு தவறான செயல் ஒன்றை செய்து சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த தங்கச்சி, அந்த 15 வயசு இருக்கக்கூடிய அந்த தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. இப்போ உயிரோட இல்லை. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறையில் நடந்திருக்குது. அப்போ இதனுடைய உண்மையான விஷயம் என்னன்றது எனக்கு சரியாக தெரியலன்றாலும், இதுவரைக்கும் காவல்துறையினுடைய விசாரணையிலிருந்து லேசாக தெரிய வந்திருக்கிறது என்றால், அந்த தங்கச்சியை வந்து அவங்களினுடைய தாய் படிக்க சொல்லி அதிகமாக வந்து படிக்கிறதுக்கு வந்து சொல்றவங்களாம். அது நல்ல விஷயம் தான், அதில் ஒரு தவறும் இல்லை. எல்லா பெற்றோருமே வந்து தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல எதிர்காலம் உருவாகணும், டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், இது போல வந்து விருப்பப்படுவாங்க. அப்போ அதே போல தன்னுடைய மகளுக்கு சொல்லும்போது அது ஒரு விரக்தியாக ஏற்பட்டிருக்குது, அவங்களுக்கு ஒரு விரக்தியாக ஏற்பட்டிருக்குது. அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரிக்கு வந்து ஃபீல் ஆகி இருக்கிறாங்க. அப்போ அது முடியாத கட்டத்தில் என்ன செஞ்சிருக்காங்கடா, அவங்க வந்து ஒரு தவறான முடிவெடுத்து அவங்களையே பற்ற வச்சிருக்கிறாங்க. அப்போ அது ஒரு பாசாங்க செய்கிற மாதிரி சும்மா செய்கிறாங்கன்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க போல. ஆனால் உண்மையாகவே செஞ்சுருக்காங்க. அப்போ அயல் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அதை கண்டு அந்த தங்கச்சியை வந்து காப்பாற்றி வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அயல் வீட்டுக்காரவங்கள்ட்ட அந்த தங்கச்சி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு தான் இப்போ வெளியே வந்திருக்கேன்னால், அந்த தங்கச்சி சொன்னது, என்னைய படிக்க சொல்லி அம்மா வந்து அதிகமாக வந்து படிங்கன்றனால தான் எனக்கு அது பெரிய ஒரு தொல்லையாக இருக்குது, துன்பமாக இருக்குன்னு நினச்சி தான் அந்த விஷயத்தை செய்திருக்காங்கன்றது தான் இது வரைக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இது வந்து எவ்வளவு தூரம் உண்மை என்று கேட்க போனீங்கன்னா, காவல்துறை அவங்க விசாரிக்கும் போது லேசாக வெளியே வந்திருக்கிற விஷயம். ஆனால் எதுவாக இருந்தாலும், இது உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும், ஒரு உயிர் தவறான முடிவெடுத்து அந்த தங்கச்சி இப்போ உயிரோட இல்லை. அந்த உயிரை மறுபடியும் எங்களால் நான் நினைச்சாலும் நீங்கள் நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், படிக்க சொல்றது நல்ல விஷயம். எல்லா பெற்றோர்களும் நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் விஷயம் என்னென்றால், அந்த படிக்க சொல்லி நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அவங்கள பெரிய ஆளாக்கணும்னு அவங்களோட உயிரையே நாங்கள் எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்களும் மனுஷர், அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு நேரம் தேவை, அவங்களுக்கு சந்தோஷமா வந்து மகிழ்ச்சியா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திரியிறதுக்கு இப்படியெல்லாம் வந்து அதுக்கு நேரம் தேவை. முழுமையா வந்து படிங்கண்டா அது பெரிய ஸ்ட்ரெஸ். அது சின்ன பிள்ளைகள் சின்ன வயசுல வந்து முழுமையாக அவங்களால வந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்றது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால அந்த பெற்றோர்களும் புரிஞ்சு கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போக தான் வேணும். அதுக்காக ஒரடியாக விட்டு கொடுத்து போகக்கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இன்றைக்கு அந்த உயிர் மறுபடியும் வரப்போகிறது இல்லைன்னு, அந்த தங்கச்சியை மறுபடியும் கொண்டு வர முடியுமா? இப்போ எங்களை விட அந்த தாய், அந்த குடும்பம் தான் அதிகமாக கவலைப்படும், அதிகமாக துன்பப்படும், அதிகமாக யோசிப்பாங்க. ஆனால் யோசிச்ச ஒரு பிரயோசனமும் இல்லை. அதனால மிகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்ளுங்க. இந்த நாட்டில் இது போல விஷயத்தை இப்படி எக்கச்சக்கமானது பாருங்க. நான் தொடக்கத்துல இருந்து சொன்னது போல எல்லாமே உயிரிழப்புகள். இதுகளை பார்க்கும்போது சர்வசாதாரணமாக மனுஷன் ஒரு கொலை செய்யறா சர்வசாதாரணமாக செய்கிறான். அப்ப மக்களுக்கு நல்ல தெளிவான விழிப்புணர்வு தேவை. ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு காவல்துறை வந்து மக்களுக்கான பாதுகாப்பை மிகவும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து நெறிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய விழிப்புணர்வுகள் தேவை, தெளிவுகள் தேவை. சின்ன பிரச்சனைகளுக்காக ஒரு மனைவியை கணவன் கொலை செய்யறது, கணவனை மனைவி கொலை செய்யறது, இது போல சம்பவங்கள் சர்வசாதாரணமா ஏன் நடக்குதுண்டா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கதைக்கிற எனக்கு கூட சில குடும்பத்துல ஏதாவது சிக்கல் வந்தாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கோபம்ன்றது வரும். அந்த கோபம்ன்றத கட்டாயம் எங்களால வந்து நாங்கள் கட்டுப்படுத்த பழகணும். அந்த கோபம் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு போகக்கூடாது. அதனால இந்த உயிரிழப்புகள் ஏன் நடக்குதுன்னு நாங்க பார்க்க போனோம்னால், இப்போ ஒரு காதலியை வந்து காதலன் கத்தியால குத்துறே, காதலியோட இருந்து இன்னொரு நபரை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலையே செய்யுது, கணவன் மனைவியை கொலை செய்யுது, மனைவி கணவன். ஏன்? கோபம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வந்து அது வாய்த்தக்கமாகி பிரச்சனையாகி சண்டையாகி ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு போகுது. அதனால நாங்க எங்களை ஒரு கோபம்ன்றதை கட்டுப்படுத்துறதுக்கு பழகுனாலே இந்த தேசத்துல கொலை மட்டுமில்லை, ஒரு குடும்பத்தோடையோ மனைவியோடையோ சொந்தங்களோடையோ மனுஷரோட மகிழ்ச்சியா சந்தோஷமா எங்களால வாழ முடியும். அந்த கோபம்ன்றதை கட்டுப்படுத்த எங்களால முடியலண்டா எங்கட உயிரும் சில நேரத்துக்கு போகலாம். எங்களோட நம்பி பயணம் செய்யற கணவனோ மனைவியோ தம்பியோ அண்ணாவோ அப்பாவோ அம்மாவோ யாராக இருந்தாலும்
அவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம். ஏண்டா நேற்று கூட கழிச்சிருந்த நாங்கள் ஒரு சொத்துக்காக பணத்துக்காக தன்னுடைய மகன் தன்னுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்கிறேன். ஏன்? அதுவும் ஒரு வித கோபம் தான். ஏனென்றா அந்த பணம் மேல இருக்கிற பேராசை கோபம், ஒரு ஒரு சொத்தின் மேல இருக்கிற பேராசை கோபம். அப்ப அதனால் அந்த கோபம்ன்றதை நாங்கள் கட்டுப்படுத்த பழகணும். இல்லைண்டா அது பெரிய பாவம்.